Hello guys, greetings of the session. So லாஸ்டா என்ன பார்த்தோம் அப்படின்னா எடிட் டெக்ஸ்ட்ல டைப் பண்றது டெக்ஸ்டியூல டிஸ்ப்ளே பண்ணோம், டோஸ்ட்ல டிஸ்ப்ளே பண்ணோம். இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா so far we are working with only one activity. நம்ம இப்போ another activity கிரியேட் பண்ண போறோம், multiple screens கிரியேட் பண்ண போறோம். பார்க்கலாமா? So before that I told you last time itself what is activity அப்படின்னு சொல்லியிருக்கேன். திரும்ப வாட்டி சொல்லுங்க, நீங்களே சொல்லிக்கோங்க. So I will also tell you one more time. Each and every screen is called as activity. It's a combination of Java file and XML file. Okay, let me share my screen. இப்போ அடுத்ததுக்கு போகலாம். Just a minute. Yep, here is the Android Studio. I need to share. Yes. So இதுதான் லாஸ்டா பார்த்தோம். இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா we are going to create another activity. எப்படி பண்ண போறோம் அப்படின்னா this is how you need to create. Right click on your package name. ஓகேவா? உங்க பேக்கேஜ் நேமை ரைட் கிளிக் பண்ணுங்க, நியூ ஆக்டிவிட்டி, எம்டி ஆக்டிவிட்டி. ஓகே, தட்ஸ் இட். ஸோ திஸ் இஸ் தட் அனதர் ஆக்டிவிட்டி இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் ஜாவா அண்ட் எக்ஸ்எம்எல் இல்லையா? திஸ் இஸ் தட் ஜாவா ஃபைல், திஸ் இஸ் தட் எக்ஸ்எம்எல் ஃபைல். ஃபினிஷ் கொடுத்தா என்னாச்சு? ஒன் காம்பினேஷன் ஆஃப் ஜாவா அண்ட் XML is created. That means another activity is created. Okay, so இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா சாரி, ஓகே யா, ஸோ இதை அப்படியே க்ளோஸ் பண்ணிடுவோம். இதையும் மெயின் ஆக்டிவிட்டி 2வையும் க்ளோஸ் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி ப்ராஜெக்ட் எக்ஸ்ப்ளோரர் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஐம் ஜஸ்ட் கோயிங் டு மேக் ஒன்லி டிஃப்ரெண்ட் பேக்ரவுண்ட் கலர் மட்டும் கொடுக்க போகிறேன். ஜீரோனா பிளாக், சும்மா கொஞ்சம் நல்ல கலராக கொஞ்சம் கொடுப்போம். இன்னும் மீன் எல்லாமே நல்ல கலர் தான், சும்மா ஒரு ப்ளூ கொடுப்போம். ஜஸ்ட் தட்ஸ் இட். செகண்ட் ஆக்டிவிட்டியோட ப்ளூ கலர் வச்சிருக்கேன். இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா when I click the button, ஒரே ஒரு லிசனர் தான் இருக்கு சரியா? இது எல்லாத்தையுமே ஐ மீன் யூனோ as you can see I'm going to UI, எல்லாத்தையுமே எடுத்துருவோம். ஒரே ஒரு பட்டன் தான் பாருங்க. ஓகே, இந்த பட்டனை கிளிக் பண்ணா என்ன பண்ணலாம்? டோஸ்ட் வர வைக்கலாமா? ஹாய், லாஸ்டா பார்த்தது கண்ட்ரோலர், மேக்ல தான் கண்ட்ரோலர், விண்டோஸ்ல ஷிஃப்ட் F10. ஓகே ஓகே, வாட்ஸ்அப் க்ளோஸ் பண்ணுவோம். மெசேஜ் வந்துட்டே இருக்கும். Okay, so this is our output. When I click the button, I'm getting high, right? So இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா when I click the button, it should take us to the next screen. Okay, அது எப்படி பண்ண போறோம் அப்படின்னா ஃபார்முலா நம்பர் 2. ஃபர்ஸ்ட் வந்து டிக்ளரேஷன், இனிஷியலைசேஷன், யூசேஜ் தான் ஃபர்ஸ்ட் ஃபார்முலா, எல்லா இதுலயும் பண்ணுவோம். செகண்ட் ஃபார்முலா என்ன அப்படின்னா நம்ம ஆண்ட்ராய்டு ஆப் டெவலப்மெண்ட் எப்படின்னா இட்ஸ் சிமிலர் டு லீகோ டாய். லீகோ டாய் பார்த்துருக்கீங்களா? லீகோ டாய்ஸ் இப்படிதான் இருக்கும் இல்லையா? அந்த அதாவது இந்த பிளாக்ஸ்லாம் இருக்கும். அது என்ன பண்ணுவோம் அப்படிதான். இதை வந்து இஃப் யூ அரேஞ்ச் இட் இன் a way that look like a car, that look like a bike, that look like a home, ஒரு ஹெலிகாப்டர் மேல ஷோ ஆகும் இல்லையா? இதுவே சிமிலர் தான், ஆண்ட்ராய்டு ஆப் டெவலப்மெண்ட் சிமிலர் தான். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா இந்த இந்த பிளாக்ஸ் வந்து நீங்க மேனுஃபேக்சர் பண்ண தேவையில்லை. இட்ஸ் ஆல்ரெடி மேனுஃபேக்சர்ட், யூ ஜஸ்ட் ஹேவ் டு யூஸ் தெம் இல்லையா? அதே மாதிரி தான் ஆண்ட்ராய்டு ஆப் டெவலப்மெண்ட் எல்லாமே வந்து ஆல் த கிளாஸஸ் ஆர் ப்ரீடிஃபைன்ட். நீங்க எது பண்ணாலும் சரி எல்லாமே வந்து அதுக்கு கரஸ்பாண்டிங்கா ஒரு கிளாஸ் ஆல்ரெடி இருக்கும். அந்த கிளாஸ்க்கு என்ன பண்ணுவீங்க? ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுவீங்க. அந்த ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி யூ பெர்ஃபார்ம் த கரஸ்பாண்டிங் ஆப்ரேஷன். ஸோ ஃபார்முலா நம்பர் 2 என்னன்னு பார்த்தீங்கன்னா எவ்ரிதிங் இஸ் ப்ரீடிஃபைன்ட், எல்லாமே ஆல்ரெடி இருக்கு. யூ ஜஸ்ட் ஹேவ் டு யூஸ் தெம். ஓகேவா? அந்த ப்ரீடிஃபைன் கிளாஸ்க்கு என்ன பண்ணுவோம்? ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுவோம். அந்த ஆப்ஜெக்ட் மூலமா வி பெர்ஃபார்ம் த கரஸ்பாண்டிங் ஆப்ரேஷன். இதுதான் திரும்ப திரும்ப பண்ணுவோம். இவ்வளவுதான் ஆண்ட்ராய்டு டெவலப்மெண்ட். ஓகே, அதனால நான் ஃபார்முலான்னு சொல்லியிருக்கேன். ஸோ லெட் மீ டெலீட் திஸ் டோஸ்ட். என்ன பண்ண போறேன்? இன்டென்ட், ஐஎன்டி, இ வரைக்கும் டைப் பண்றேன். இன்டென்ட் இருக்குல்ல, ஐஎன்டி இஎன்டி, என்டர். ஸோ திஸ் இஸ் தட் கிளாஸ், predefined class that is going to help us to switch between activity. Okay, ஸோ இதுக்கு ஆப்ஜெக்ட் எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னா கிளாஸ் நேம், சம் பேராமீட்டர் ஐன்னு வச்சுப்போம்.
இஸ் ஈக்குவல் டு நியூ அகைன் கிளாஸ் நேம் bracket செமிகோலன். இதுதான் வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ற ப்ரொசீஜர் ஒரு கிளாஸ்க்கு. ஓகே, ஆல்ரெடி பார்த்துருக்கோம். தட்ஸ் இட். இப்போ நான் இன்டென்ட் வந்து ஸ்விட்சிங் சொன்னனால என்ன பண்ணணும், எங்க இருந்து எங்க போகணும்னு நீங்க கொடுக்கணும். வாட் இஸ் த கரண்ட் கிளாஸ் நேம், அது கொடுக்கணும். அண்ட் தென் எங்க போகணுமோ அந்த கிளாஸ் நேம் கொடுக்கணும். ஸோ கரண்ட் கிளாஸ் நேம் பார்த்தீங்கன்னா மெயின் ஆக்டிவிட்டி. ஸோ லெட் மீ காப்பி தட், பேஸ்ட் இட் ஹியர், டாட் திஸ்ன்னு கொடுக்கணும். அண்ட் தென் எங்க போகணும் அந்த கிளாஸ் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னது, மெயின் ஆக்டிவிட்டி 2. சரியா, அந்த கிளாஸ் நேமை காப்பி பண்ணி செகண்ட் பேராமீட்டரை கொடுத்துருங்க. பாருங்க, கமா போட்டு control V டாட் கிளாஸ்ன்னு கொடுக்கணும். இதுதான் சின்டெக்ஸ். தட்ஸ் இட். இப்போ நம்ம அந்த இன்டென்டோட ஆப்ஜெக்ட்டை ரெடி பண்ணிட்டோம். பட் we have to trigger the event. இப்போ நான் ரன் பண்ணி பட்டன் கிளிக் பண்ணாலும் அடுத்த ஆக்டிவிட்டி போகாது. we have to trigger the event. எப்படி பண்ண போறோம் அப்படின்னா, ஸ்டார்ட் ஆக்டிவிட்டி உள்ளுக்குள்ள அந்த ஆப்ஜெக்ட் என்னது I உடனே it will take us to the next screen. Let's run and see the output. When I click the button, it is taking us to the next screen. Okay, இதுதான் சிம்பிள் இன்டென்ட். என்ன பண்ணலாம், மல்டிபிள் பட்டன் ஆட் பண்ணலாம், மல்டிபிள் ஆக்டிவிட்டி கிரியேட் பண்ணலாம். மல்டிபிள் பட்டன் கேன் கோ டு டிஃப்ரெண்ட் ஆக்டிவிட்டி. ஸோ இதுதான் இன்டென்ட். ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். இதுக்கு உங்க டாஸ்க் என்ன அப்படின்னா, I'll tell you what is the task you need to do. என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஒரு 3 பட்டன் வச்சுக்கோங்க. எஸ், 3 பட்டன் சிம்பிளா இருக்கட்டும். நான் அதாவது ஹோம் அபவுட் செட்டிங்ஸ் தரலாம் பார்த்தேன், பட் இட்ஸ் ஓகே. சிம்பிளா ABCன்னு வச்சுக்கோங்க. ஏவை கிளிக் பண்ணா ஏன்னு ஒரு ஆக்டிவிட்டிக்கு போகணும், பி கிளிக் பண்ணா பின்னு ஒரு ஆக்டிவிட்டி, சி கிளிக் பண்ணா சின்னு ஒரு ஆக்டிவிட்டி. இவ்வளவுதான் உங்க டாஸ்க். ஸோ மொத்தமா எத்தனை ஆக்டிவிட்டி இருக்க போகுது இதுல, மொத்தமா 4 ஆக்டிவிட்டி இருக்க போகுது இந்த டாஸ்க்ல. ஏன்னா இதுவும் ஒரு ஆக்டிவிட்டி. கரெக்டா, எல்லாமே இதுதான் இருக்கு. இது ஒரு ஆக்டிவிட்டி, இது ஒரு ஆக்டிவிட்டி, இது ஒரு ஆக்டிவிட்டி, இது ஒரு ஆக்டிவிட்டி. ஸோ 4 activities. Okay, see you guys in the next lesson.